முதல் வணக்கம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டரில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தூக்கத்தை பற்றி. காலையில் எழுந்து வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் போகணும், ஜிம்முக்கு போகணும், அந்த மாதிரி பல பிளான் போட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் அது எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, ஐயோ நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, இன்றைக்கி வேண்டாம்ப்பா நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை உங்களோட பிளான்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. கரெக்டாக? இந்த மாதிரி ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் அது போதிய அளவுக்கு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது காலையில் உள்ள பிளான்ஸ் எல்லாமே சொதப்பலாயிரும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்களோ இல்லை எந்த ஒரு ஜாபில் இருந்தீங்கனாலும் உங்களால் அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ப்ரொடக்டிவாகவே டே போகாது. ஸோ ஸ்லீப்புக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயின் திங் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லீப்புக்கு வேண்டிய குட்டி குட்டி விஷயங்கள், தூக்கம் நல்லா இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நீங்கள் நல்லா தூங்குவீங்க. ஓகே, ஸோ நம்பர் 1 அப்படி என்னன்னா காஃபி எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்காவது ஃபில்டர் காஃபி பிடிக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னடா அது எங்கேருந்து வந்த அப்படிங்கிற அளவுக்கு நம்ம லுக் விடுவோம் இல்லையா? ஸோ மெயின் திங் இஸ் காஃபி பிடிக்காதவங்களே இல்லையா? அண்ட் காஃபிங்க நிறைய பேருக்கு ஒரு 5-6 கப் குடிப்பாங்க. அண்ட் ஈவினிங்க்கு மேலே குடிக்கும்போது சில பேருக்கு சுத்தமாக தூக்கம் வராது. கெஃபீன் அப்படிங்கிற அதில் இருக்கிற ஸ்டிமுலண்ட் நம்மளை தூங்க விடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதனால தான் இப்போ நைட்டெல்லாம் உட்காந்து ஏதாவது படிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாலே நம்ம நிறைய கப் காஃபி குடிப்போம். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த காஃபியில் இருக்கிற கெஃபீன் உடம்புல 6 ஹவர்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் 2 மணிக்கு மேலே காஃபியை குடிக்காதீங்க. சில பேருக்கு காஃபி குடித்தா நைட்டு தூக்கமே வராது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்கஹால். எத்தனையோ பேர் குடித்தா நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்கஹால் பழக்கத்தில் வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, ஆல்கஹால் குடித்தா கண்டிப்பாக அரௌண்ட் ராத்திரி இல்லை ஏர்லி மார்னிங் 3 o'clock or 4 o'clock அவங்களுக்கு தூக்கம் போயிடும். அதுக்கப்புறமா தூக்கத்தோட குவாலிட்டியே ரொம்ப பேடாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் ஆல்கஹால் டிபெண்ட் பண்ணாதீங்க. தூக்கத்துக்கு வேண்டி இதை நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. இட் வில் ஆக்சுவலி இன்ட்ரப்ட் உங்களோட தூக்கத்தை கண்டிப்பாக அது தடை செய்யும். இன்னொரு விஷயம் நைட்டு நிறைய பேர் டயட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஜஸ்ட் ஒரு கப் ஃப்ரூட்ஸு இல்லைனா ஒரு கப் சூப்பு அல்லது சாலட் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க. இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது பத்தாது. அண்ட் நடுராத்திரியில் பசின்னு சொல்லி எழுந்துருவாங்க. இல்லைன்னா நைட் ஃபுல்லாக தலையெல்லாம் ஸ்வெட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு லோ சுகர் போயிடும். ஸோ இதனால ரொம்பவே ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நைட்டு மேக் ஷுர் தட் அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஆனால் அதில் இட்லி அல்லது தோசை இல்லை ஒரு சின்ன கப் உப்புமா இல்லை அடை தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் நிறைய காய்கறி வச்சு சாப்பிடுங்க. ஓகே, இல்லை நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான்வெஜ் பீசஸ், ஆனால் ரொம்ப அதிகமாக கூடுதலாக மசாலா எல்லாம் வேண்டாம். ஏன்னா ஓவராக மசாலா ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த அசிடிட்டியே உங்களை தூங்க விடாது. அண்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ்னாலே உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் பிளான் பண்ண ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். நைட்டு கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு இட்லி தோசை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரசம் சாதம் இல்லை கொஞ்சமாக தயிர் சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சாதம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக நைட் நல்லாவே தூக்கம் வரும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ரொம்ப அசிடிட்டியை கொண்டு வரக்கூடிய ஃபுட்ஸு, அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப கேஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான இது. அப்புறம் செட்டிநாட் ஸ்டைல் ஆரல்ஸ் ரொம்ப மசாலா, கரம் மசாலா, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா ஒரு காரமான செட்டிநாட் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதில் கண்டிப்பாக காரமான ஸ்பைசஸ் நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம். ஸோ அதுவே உங்களுக்கு அசிடிட்டி அது தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கூட உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். திஸ் இஸ் another aspect. அப்புறமா நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்குது. ஆனால் காலையில் ரொம்ப அவசரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதை புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 8-9 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டோ ஒர்க் அவுட் பண்ணுறது அல்லது டான்ஸ் கிளாஸ் போகிறது ஆர் எல்ஸ் ஈவன் எனி கைண்ட் ஆஃப் வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் கிக்கின் ஆகும். அது பிளட்டில் ஜாஸ்தி ஆகும். அது ரொம்ப ஃப்ரெஷ் ஆக்கிரும் உங்களை. ஸோ அதனால ராத்திரி தூங்கவே முடியாது. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அது ரொம்ப லேட் ஈவினிங் பண்ணும்போது உங்களுக்கு தூங்க முடியாது. கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கெலாம் உங்களால் காம் ஆகி ரிலாக்ஸ் ஆகி
நிம்மதியாக தூங்க முடியாது. ஸோ எக்ஸசைஸ் இட் செல்ஃப் கேன் பி அ டிட்டரண்ட். ஸோ அதனால் இதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தண்ணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். பாடியில் இருக்கிற எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வேணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஹோல் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு போதிய அளவுக்கு வாட்டர் இன்டேக் இருக்கணும். ஸோ அது நீங்கள் மோர், இளநீர், ஜூஸு, இல்லைன்னா ரசமாக குடிக்கிறது, அல்லது சூப்பு, கஷாயமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து குடிச்சிட்டே இருப்போம் இல்லையா? இது வந்து நிறைய பேர் ஹோல் டே ஆஃபீஸில் இருக்கும்போது மறந்துடுவாங்க. ஏசியில் இருக்கோம், இல்லைனா ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க. பட் தென் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு லாஸ்ட்டில் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், நைட்டெல்லாம் வந்து அடிக்கடி எழுந்து பாத்ரூம்க்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அடிக்கடி டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப் பிரேக் ஆகும். அதனாலேயே உங்களுக்கு நைட்டு தூக்கம் நிறைய டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங் யோர் ஹெல்த். இது புரியுதா? ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஹோல் டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்தோன்னே ஒரு டம்ளர் குடிங்க, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கூடவே ஒரு டம்ளர் மோரை குடிங்க, இல்லை ஏதாவது சுக்கு காப்பி அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. லஞ்சோட மோர், ரசம் இதை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக் டைம் இருக்குல்ல, ஒரு 5-6 மணிக்கெலாம் நமக்கு கண்ணா பின்னான்னு பசிக்கும்ல, அந்த டைமில் ஏதாவது லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் வேணால் குடிங்க. இப்படி ஹோல் டே அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு லிக்விட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கும். நைட்டு மட்டும் லோடு ஜாஸ்தி இருக்காது. அடிக்கடி யூரினேஷனுக்காக நீங்கள் டாய்லெட் போக மாட்டீங்க. காட் இட்? ஸோ இந்த ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி டைம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து வி டோன்ட் பே அட்டென்ஷன். அந்த அவேர்னஸ் எல்லாமே லைஃப் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், தூக்கம் வந்து ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிபி ஷூட் அப் ஆகிடும். அண்ட் தென் அந்த டயர்ட்னஸ்னால ப்ரொடக்டிவிட்டி அட் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்லி எஃபெக்டட். அடுத்து வந்து நீங்கள் ஒரு ஜாம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு யார் என்ன பேசுகிறாங்க அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஏதாவது படிக்கிறோம், ஏதாவது வந்து லிசன் பண்ணுறோம் அப்படின்னா அது உள்வாங்கிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த பிரெயின் ஆக்டிவிட்டியே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஹேஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த விஷயம், வெயிட் லாஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அ டயட். ரீசன் பீயிங், உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். நைட்டு தூங்கலைன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து கண்ணாபுண்ணான்னு இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு கேக்கு, குலாப் ஜாமுன், காஜு கட்லி இந்த மாதிரியான ஐட்டம் சாப்பிடணும், இல்லை நல்ல முறுக்கு, சமோசா, பானிபூரி இதெல்லாம் எடுத்துக்கணும்லாம் தோணும். ஸோ இந்த கிரேவிங்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ த மொமெண்ட் யூ ஸ்லீப் ப்ராப்பர்லி, கரெக்டாக டைமுக்கு தூங்கி எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தால் கூட அது எல்லாமே ரீசெட் ஆயிரும். யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட உங்களை அடுத்த ஹலோ டாக்டரில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.